எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற தேவாதி தேவனே, கர்த்தரை எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவி சொன்னது போல சதா காலங்களிலும் உம்மை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக வல்லமை நிறைந்த சகலவிதமான சத்தியத்துக்குள் வாழ்ந்து வருகின்ற அன்பான சகோதரர் தேசியரை நம்முடைய கரத்தில் தருகிறோம். நல்ல இரவிலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வார்த்தையை விதைத்தேன். அது நல்ல பலன் தந்தது, ஏராளமான மக்களுக்கு ஆறுதலை தந்தது, அற்புதத்தை தந்தது என்று இந்த ஆலய வளாகத்திலே கூடியிருக்கிற மக்கள் பெருமிதத்தோடு சாட்சி பகரத்தக்கதாக இந்த இரவை ஆசீர்வதித்தார். பிதாவே, உடைய வார்த்தைகளை கேட்டவுடன் என் மனதிலே காணப்பட்ட சோக நிகழ்ச்சிகள், என் மனதின் துக்கம் எல்லாம் நீங்கி முழுமையான தேக சுகத்தோடு நான் இல்லத்திற்கு செல்கின்றேன். என் ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருப்பார். ஒரு வழியாக வந்தவர்கள் எல்லாம் 7 வழியாக சிதறடிக்கப்படுவார். பொல்லாத சாத்தானால் வரக்கூடிய எல்லா விதமான தீங்குகளை எல்லாம் என் தேவன் விலக்கி காப்பார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆலய வளாகத்திலே நீ நடமாடும், எல்லா மக்களோடு நீர் பேசும். உண்மை, நேர்மை, சத்தியம் இவைகளை கடைபிடிக்கத்தக்கதாக நல்ல ஞானத்தை தார். ஆரம்பம் முதல் இறுதி வரையும் உடைய அனுஷ்பத்தால் கூடியிருக்கிற மக்கள் சந்தோஷமாய் வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக ஏராளமான ஜனங்களை அழைக்குவார். நீர் பேசும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சிரித்த முகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாள் விடுதலை பெருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு தெரிந்த ஒரு பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமானவர், தாயும் தந்தையுமானவர். நம் கரங்களை தட்டி அந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். நல்ல கை தட்டி எல்லாரும் சேர்ந்து காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல உள்ளத்தினாலே இயேசுவே உம்மை நான்
துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானில் நீரே, பூவில் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. Hallelujah. Oh Jesus. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, ஆபத்தில் நீரே. சொல்லுவோமா? வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதி. துன்ப நேரத்தில் சொல்வோமா? துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேலையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேலையிலும் துதிப்பேன். மறுபடியும் வானிலும், வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி. அல்ல சத்தமா? ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கை தட்டி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லா நேரத்திலையும் துதிக்க தெரிஞ்சவன் சாதனையாளன். ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செஞ்சா மட்டும்தான் துதிப்பேன்னா அவன் தேவைக்கு ஆண்டவரை தேடான்னு அர்த்தம் இல்ல. எவ்வேளையிலும் இந்த பாடலை எழுதினவங்க மிகவும் அருமையாக எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு சரணத்தை மாத்திரம் மறுபடியும் பாட போறோம். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர் என்று சொல்லி அந்த ஒரு சரணத்தை நான் பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் யாருமே கை தட்டாமல் கூட எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இன்னும் சத்தமா நீங்க பாடணும். ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் எல்லா வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஒரு பாடல் உங்களுக்கு தெரிந்த நல்ல பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திருவே. நமக்கு தெரிந்த பாடல், நம்ம அதிகமாக சபைகளிலே பாடுகிற பாடல் பரம எருசலேமே. நல்ல கை தட்டி. எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார
கொஞ்சம் நம்ம பேச தேவன்கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட அல்லேலூயா சொல்லும் போது கரங்களை உயர்த்தி, ஏன்னா அந்த கூட்டம் வந்து நமக்கு எதுக்காக நடத்தப்படுறாங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க, விடுதலை. நீங்களே சொல்லுங்க, விடுதலை பெருவிழா. விழா சந்தோஷமான பேர். அதனால எல்லாரும் தயவு செய்து அல்லேலூயா சொல்லும் போது ஒரு சிரித்த முகத்தோட அப்படியே ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி நம்ம பாட வேண்டாம், நல்ல உற்சாகமாய் பாடுவோம். ஜீவாதேவன் நகரில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே, நீதிதேவன் நீலடி சிரம் புதைந்தே, நீதிமான்கள் ஆவி போல் மருவி நின்றே, மேலான எருசலேமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொல்லிடுதே. கரங்களை வைத்தி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கை அசைக்கும் போது கையில் உள்ள நோயெல்லாம் போயிடும். ஆமென் அல்லேலூயா, glory, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சர்வசங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றே, ஆகாயன் எருசலேமே. எல்லாரும் சேர்ந்து ஆகாயன் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக. நம்ம பாட்டுதான் சொல்லுது, அழகாக சொல்லித்திடுது, அழகாக சொல்லித்திடுதே. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், அழகாக சொல்லித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, glory glory, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மறுபடியும் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நல்ல கை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா சொல்ல வேண்டாம், ஆமென்னு சொல்லுங்க. இப்ப நான் மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் நீங்க பதில் சொன்னதுக்கு. ஒரு பாடலை நமக்கு தெரிந்த பாடல் பாட போறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இந்த பாடலை பாடும்போது உண்மையாகவே உணர்ந்து பாடுறவங்க கண்ணீர் வடிச்சுவாங்க. நம்மளை எதனால அவர் நேசிக்கணும், எதனால அவர் நம்மளை நேசிக்கணும். ஒரு நல்ல ஒரு பாடல், இதயத்தை தொட்ட பாடல், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கைது. ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஆமென் ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மறுபடியும் எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால்.
செல்லுது. சொல்லுவோமா? நல்லா கை தட்டி ஆமென். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. ஆமென். பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஓ, அன்பான தேவன் என்னோடு வருவார் அன்போடும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார் அன்போடும் என் வாழ்விலே. தேவா நானே நீ. நல்ல கைது. ஆமென் ஆமென். எதனால் விசேஷித்தவன்? தேவா நானே நீனால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. சொல்லுவோமா? பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகாயன் தேவன் நல்ல மங்காத அபிஷேகமே. ஆமென் ஆமென் ஆமென். ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. நல்ல கைத்தடி. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன். க்ளோரி ராஜா நான். ஆமென். யாருமே பாடாம இருக்க கூடாது. எல்லாரும் ஆமென். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. எத்தனை பேர் பாடகரா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வாஞ்ச ஓரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நானும் நிறைய பேரை பார்க்கும்போது இந்த தேவஜனம் வானம் பார்க்குது கூட செல்லுது. சொல்லுங்க. தேவஜனம் வானம் பார்க்குது. அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஓ, என்னைக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என்னைக்கமெல் உன் ஏக்கத்தை நீ கன்வென்ஷன் கூட்டத்திற்கு நீங்கள் வந்த நோக்கம் எல்லாவற்றையும் இயேசு மாற்றுவார். என்னைக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் என்ன ஏக்கத்தோடு இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்களோ உங்க ஏக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஆண்டவருடைய கேளுங்க. எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே சொல்லுங்க. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சொல்லுங்க இன்னும் சத்தமா. கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமென். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம். நல்ல கைதடி. எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இயேசுவே எங்களோடு நீர் வருவதினால் எங்கள் வாழ்க்கையில் இருக்க கசப்புகள் மாறுதாண்டவரே. நீர் எங்களோடு வருவதினால் எங்கள் ஏக்கத்தை நீர் தீர்க்கிறீர் ஆண்டவரே. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கேன் தம்பின்னு சொல்லுவாங்க. கரங்களை வேறு தலையில சொல்லுங்க. நல்ல கைதடி. நல்ல மியூசிக் போடுறாங்க. நல்ல கைதடி பாடையும்.
சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் உன்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் கை தட்டுற சவுண்ட் வெளியே கேட்கணும், நல்ல கேட்கணும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பைபிள் சொல்லு, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவன் துணியுங்க. அப்படின்னா ஓசை வரணும், அப்படி கலவக்கூடாது. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. அம்மா, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமா 1 2 3 4 சந்தோஷமா. நல்ல கைதடி. யாரும் அமைதியா இருக்க வேணாம். ஆமா, சந்தோஷமாய் உங்களை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓ, விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷம். மறுபடியும் அழகாக பாடுங்க பார்ப்போம். நம்மை வழிநடத்தும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. 1 2 3 4 சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம். தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா. நல்ல கைத்தறி, நல்ல கைத்தறி. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அம்மா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி பாடுவோமா? கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். சொல்லுங்க, கொண்டாடுவோம் இயேசுவை. ஆமென். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாரும் சொல்லுங்க, வியாதி இல்லை, வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி வியாதி இருக்கிறவங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. சொல்லுவோம், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கடைசி பாடல், நல்ல கையை அசைக்கு பாடுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஓ, அல்லேலூயா, ஆமென். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம்,
கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. சொல்லுங்க பார்க்கலாம். துக்கம் இல்லை இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. ஆமே, துக்கம் இல்லை. கவலையோட வந்திருக்கீங்கன்னா நான் பாட்டை பாடுங்க. ஆமே, துக்கம் இல்லை இனி துயரம் இல்லை, ஓ ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா glory அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 10 நிமிடங்கள் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் அப்படி எழுந்து நில்லுங்க பார்ப்போம். எல்லாரும் இருந்த இடங்களில நம்ம யாரையும் பக்கத்துல உள்ளவங்களையோ ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க வேண்டாம். கண்ணை மூடி இயேசு மட்டும் பார்ப்போம். ஆமென். உங்களை சுகத்தை கொடுக்கறதுக்கு இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தரும்படியாக, உங்களை ஆறுதல் படுத்தும்படியாக இயேசு இந்த கிரவுண்டுக்குள்ள வந்திருக்காருமா. இந்த கன்வென்ஷன் கூட்டம் உங்களுக்காகவே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, வேற யாருக்கும் இல்ல. உங்களை நம்பி அல்லது உங்களை நேசித்தபடினால இயேசு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களை நேசித்தபடினால, அதனால ஸ்டேஜ் நடத்துறவங்க பார்க்க வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் கண்ணை மூடி உண்மையா அவரை தேட போறோம், உண்மையா தேட போறோம். ஒரு கொஞ்ச நேரம் தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோமா? நடத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் மறுபடியும் இந்த கோரஸை பாடும் பொழுது ஒன்னே ஒண்ணு யோசித்து பாட வேண்டும். நான் சொல்றது நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா கவனிங்க. இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய், ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அல்லது இன்னைக்கு முழுவதும் அல்லது கடந்த மாதத்திலே ஆண்டவர் விரும்பாத, அவருக்கு விரோதமான துரோகங்கள், பாவங்களை செய்து அசுத்தமான இருதயத்தோடு இந்த இடத்தில் ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். உன்னை உங்கள் குற்றச்சாட்சி ஆண்டவரோடு நெருங்க முடியாதபடிக்கு உங்களை குத்தலாம். சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை குற்ற மனசாட்சி இயேசுவை ஆராதிக்க முடியாதபடிக்கு உங்களையே உங்க குற்ற மனசாட்சி உங்களை வருத்தப்படுத்தலாம். நீ எப்படி ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்று சொல்லி உங்க மனசாட்சி உங்களை கேட்கலாம். ஆனா இந்த அல்லேலூயா பாடும்போது உங்களை அறியாமலே நீங்க வாயை திறந்த ஆண்டவரே என் குற்றங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படி கேட்க போறீங்க. எல்லாரும் கேட்க போகிறோம். சொல்லுவோமா? அந்த பாடலை நான் பாடும் பொழுது உங்களை நீங்க ஆண்டவரை பாதத்துல, ஏசப்பா நான் உமக்கு துரோகமா நீங்க விரும்பாத பாவத்தை ஏதாவது பண்ணிருந்தோம்னா என்ன மன்னியும் ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே. பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த கூட்டத்தில், இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் தேவ வார்த்தையை கேட்க வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கலாம். இப்பொழுதே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களை கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் விடுதலை ஆக்குவார். கன்வென்ஷன் கூட்டத்தில் விடுதலை ஆக்குவார். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். கேளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் உமக்கும் ஆண்டவரே பரத்துக்கும் விரோதமாய் செய்த குற்றங்களை கழுவினீராக. ஆண்டவர் ரத்தம் எப்பேற்பட்ட பாவத்தையும் கழுவக்கூடிய வல்லமையுடையது. அவருடைய ரத்தம் எவ்வளவு பெரிய சாபங்களையும் முறிக்க வல்லமையுடையது. நீ ஆண்டவரை பார்த்து கதறும் பொழுது உன் குற்ற மனசாட்சியிலிருந்து கர்த்தர் உன்னை நீக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து இது உனக்கு ஒரு தருணம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறதுக்கு உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சான்ஸ். ஆண்டவரை கேளுங்க.
உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. அநேகர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கையை தட்டி எல்லாரும். ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. தொடர்ந்து அண்ணன் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, பிரசன்னம் இந்த கிரவுண்ட் முழுவதும் உலாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றப் போவதற்காக, எங்களை ஆற்றப் போவதற்காக. ஆண்டவரே, எங்க சூழ்நிலை மனிதனுக்கு தெரியாது, ஆனா எங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்ப்பா. உம்மை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாலிபர் சங்கத்தினுடைய அருமையான வாலிபர்கள் வரும்படியை அழைக்கிறோம். நீங்கள் பாடும் பொழுது ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக காணிக்கை செய்யப்படும். எங்களோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுகிறது? என் கர்த்தாவை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடுவேன். இந்த பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் தேவனுக்கு உற்சாகமாக பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாவை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாவை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்து ஒரு ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா. ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போதும் ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. என்று தாங்குவீங்க நீங்களான சர்வ வல்ல தேவனாக என்னை என்று நடத்துவீங்க. எவனேசரும் நீங்க வாங்க உதவி செய்யும் தேவனா என்னை என்று தாங்குவீங்க. தேவசாரு
இருக்கின்ற சபை பிள்ளைகளுக்கு சிறுவைகுண்டம் சபையின் சார்பாகவும் கிறிஸ்துவுக்குள் வளரும் வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாகவும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மாணவர்களே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைகின்ற அருமையான ஜீவ வார்த்தைக்கு இணங்க சிறுவைகுண்ட ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்தாரை மனமாக வாழ்த்துவோம். ஆலயத்தை முதலாவதாக சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். ஆரம்பம் முதல் முடிவரையும் எல்லா விளம்பரங்களையும் அவர்களே கிராம பகுதிகளுக்கு சென்று எல்லா ஆலயங்களுக்கு சென்று முக்கியமான பெரியவர்கள் வாலிபர்கள் எல்லாரையும் சந்தித்து எல்லாரும் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆலயம் வளாகம் நிரம்பி இருக்கிறது. இன்னும் ஆயிரம் மக்களை அழைத்து வரத்தக்கதாக முன்னோடியாக இருக்கின்ற வாலிப தம்பிமார்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்படி கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, வாலிப வாழ்க்கையிலே மரண கட்டுகள் நெருங்குவதில்லை. பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெற்றோர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. வாலிப பிராயத்தில் பிள்ளைகளை எல்லாம் எப்படி நடத்துவேன் என்பதாக ஒரு கேள்விக்குறியோடு இருக்கின்ற போது சமுதாயத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனவே இந்த மகிழ்ச்சி நிறைந்த நல்ல காரியத்திற்கு உறுதுணையாக நல்ல ஒரு இளம் ஊழியர் தூத்துக்குடி நகரிலே நான் பணி செய்த போது அதிகமாக எடுத்து பயன்படுத்திய நல்ல சகோதரர் தான் ஜெயசீலன் அவர்கள். அவர்களும் அவருடைய துணைவியார் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி போன்ற எல்லா நாடுகளிலும் கர்த்தர் அவளை வல்லமையாக அழைத்து சென்று பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டுடைய சத்திய வார்த்தையை கூறத்தக்கதாக இந்த வாலிப சகோதரி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இந்த நல்ல நாளிலேயும் உங்கள் மத்தியிலே சத்திய வார்த்தைகளை கூறத்தக்கதாக வந்திருக்கிற அன்பான சகோதரரை வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். அதுபோல அவர்கள் ஏரலிலே கிராஸ் டிவி என்ற ஒரு டிவியை அவர்கள் வைத்து அவனுடைய சத்திய வார்த்தை அறிவித்து வருகிறார்கள். அதனுடைய பிரான்ச் நம்முடைய சிறுகுண்ட பகுதியில் இருக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனவே எல்லா மக்களும் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினம் கேட்கத்தக்கதாக இந்த சகோதரனுடைய சத்திய வார்த்தை வல்லமையாய் செயலாற்றட்டும், நல்ல விதமாக மகிழ்ச்சியோடு நாம் வாழத்தக்கதாக வழிகாட்டட்டும் என்று இயேசு நாமத்திலே வாழ்த்தி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். செய்திகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை கொடுப்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டின உன்னத கிருபைக்காக தேவாதி தேவனை துதிக்க அவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த வாலிபர்கள் நடுவில் நடைபெறுகிற இந்த விடுதலை பெற விழாவில் அன்றுடைய வார்த்தை கொடுப்பதற்கு என்னை அன்போடு அழைத்து அன்பு போதகர் பிதா ஐயா அவர்களுக்கு இயேசுவின் இன்ப நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சபை ஊழியர் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, நல்ல ஒரு சபை வாலிபர்கள் எந்த சபைகளிலே கிறிஸ்துவுக்குள் வாலிபர்கள் எழும்புகிறார்களோ அந்த சபையிலே ஒரு மாபெரும் எழுப்புதல் தீ கர்த்தர் அப்படியே எரிய பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு வாலிப தம்பிமா அவர்கள் என்னை அணுகின பொழுது நான் அவர்களிடத்தில் கண்ட ஒரு பெரிய ஒரு காட்சி, எப்படியாவது ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் பற்றி எரிய வேண்டும். பரிசுத்தம். அன்பு வாலிப தம்பிமார் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இன்ப இனி நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த முதல் நாள் கூட்டத்திலும் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்காக திரளாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும், இன்னும் பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், திருச்சபையுடைய பொறுப்பில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தெய்வ ஜனமே, இந்த 2 நாளும் நம் நடுவில் தேவன்
பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த கூட்டங்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் மிகுந்த கண்ணீரோடு நானும் என் மனைவியும் அதிக நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதிக நாட்கள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறோம். ஏதோ கூட்டத்திற்கு அழைத்தார்கள், ஏதோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி வரவில்லை. பாரத்தோடு கூட உங்களுக்கு முன்பாக கண்ணீரோடு நாங்கள் நிற்கிறோம். இந்த 2 நாளும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் சொன்னார், யோபு 5:9 சொல்லுகிறது போல, யோபு 9:10 சொல்லுகிறது போல, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் கிரகிக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள் இந்த 2 நாளிலே தேவனாகிய கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். எபேசியர் 3:20 படி நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமா கர்த்தர் 2 நாளிலும் கிரியை செய்வார். நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்களோ அதை இனி நீங்கள் காண்பீர்கள். இந்த 2 நாளிலும் இனி ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்ற தலைப்பில் இந்த 2 நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் தியானிக்க போகிறோம். இனி ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், ஆண்டவர் எனக்கு இனி என்ன செய்ய போகிறார், இனி என் வாழ்க்கை எப்படியாய் மாறும், நான் இனி ஆண்டவருக்கு எப்படி வாழ வேண்டும், இனி என்னுடைய சுவாபம் எப்படி இருக்க வேண்டும், என்னில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த 2 நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து தியானிக்க போகிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவனமோடு பேசும்படி, அவருடைய மகிமை நம் நடுவிலை கடந்து வரும்படி எல்லாரும் எழுமி நின்று பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லாரும் மரணாதர் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். இயேசு இறங்கி வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றுவார். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய புத்திரவும், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் இந்த இரவு மாறும். இயேசு உங்களுடைய பிரச்சனைகளை இந்த இரவு மாற்றிப்படுவார். நம்ம எல்லாரும் பரலோகத்தின் தேவனை நோக்கி, எல்லாரும் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். இன்றோடு இதுவரை இருந்த பிரச்சனைகளை இயேசு மாற்றி போட போகிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம், அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒரு முறை யோசேப்பு சொன்னா, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற இந்த திரளான ஜனங்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. இந்த சூழ்நிலையில இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு பலனில்லை. என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அப்படிதான் பலர் இந்த இடத்தில் நிற்கிறார்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் அப்படிதான் நிற்கிறீர்கள். ஐயோ, பிரச்சனைகளை தாங்க எனக்கு பலனில்லை, என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. எங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது. பரிசுத்தமா வாழ்வதற்கு எனக்கு பலனில்லை. ஐயோ ஆண்டவரை நான் எப்படி சந்திக்க முடியும்? என் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் மாறாதா? ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிற பலர் இந்த இடத்துல கொண்டு என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அப்படியே என்னிடத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலையின் இரவு, இந்த இரவு இன்றைக்கு ஒரு விடுதலையை வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு சத்துருடைய கிரைகள் அழிக்கப்படுகிறது. நான் பார்க்கிறேன் ஒரு விசேஷ அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் அருளி செய்கிறார். ஒரு விசேஷித்த வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புகிறது. சகோதர பெற்றுக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரி, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் விடுதலையை விளாவிக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
கடினத்தோடும் மிகுந்த வேதனையோடும் கூட கண்ணீரோடு ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என்னுடைய கற்பப்பையின் வேதனையில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா என்று கண்ணீரோடு வந்திருக்கிறது. என் அன்பு சகோதரி, இந்த இரவு இயேசு உங்களை தொடுகிறார். உங்களுக்கு ஒரு புது கற்பப்பையை கத்தர் கொடுக்கிறார். கைகளை தட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீர்களா? எல்லாரும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களை, இந்த இரவு அற்புதத்தின் இரவு, இந்த இரவு அற்புதத்தின் இரவு, அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு இரவு, பிசாசில் சேர்க்கப்பட்டு போகிற கர்த்தருடைய வல்லமை நான் பார்க்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் அப்படியே பிரவாகித்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா! இஸ்ரவேல் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, என் அன்பு தேவச்சனமே, மக்களுக்கு கலிகொடு. உங்கள் நடுவுல இயேசு பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பரலோக வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புகிறது. பரலோக வல்லமை கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்புகிறார். இங்கு ஒரு சகோதரன் கடந்த 2 ஆண்டுகளாக பலவித பிரச்சனைகளிலே என்னை எடுத்தாலும் நஷ்டம், எல்லாவற்றிலும் தீமை, எல்லாவற்றிலும் வேதனையோடு வந்திருக்கிற சகோதரர் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 2 ஆண்டுகளில் இணைந்த எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இனி உங்களுக்கு ஆசீர்வாதம், இனி உங்களுக்கு தீமை அல்ல. அன்பு சகோதரர், இனி நஷ்டம் அல்ல, இனி ஆசீர்வாதம். கைகளை தட்டி தேவ நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீர்களா? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை உங்களுக்கு அப்படியே சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நான் பார்க்கிறேன். இங்க ஒரு வாலிப தங்கச்சி, ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்க வேண்டும். என்னுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லை. என் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில சண்டை, பிரச்சனைகள், நிம்மதியில் அன்பு வாலிப தங்கச்சி ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கண்ணீரை இயேசு காக்கிறார். ஆவியின் வல்லமை நான் நிரப்புகிறார். தங்கச்சி பெற்றுக்கொள். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள். வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை அப்படியே பிரவாகித்து வருகிறது நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் இந்த மைதானத்தை அப்படியே நிரப்பி இருக்கிறது நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா! Thank you Jesus. ஆவியானவர் சொல்லுகிறார், உலகத்தை கலக்கிற வல்லமையான தேவ ஊழியர்கள் இந்த ஊரில் இருந்து எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக வாலிபர்களை கர்த்தர் எடுத்து பாவிக்க போகிறார், எடுத்து பயன்படுத்த போகிறார். தீமோத்தேயுவாய் கர்த்தர் அநேக வாலிபர்களை உருவாக்க போகிறார். யார் யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ அவர்களை கர்த்தர் எடுத்து பாவிக்கிற, பயன்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. எல்லாரும் ஆண்டவரிடம் கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா! Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. இங்க ஒரு தாயா, ஐயா, என் கணவர் கொண்டிருக்கிறார், என்னுடைய வாலிப மகனும் நாசமாகிக் கொண்டிருக்கிறார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? அம்மா, உங்க கண்ணீரை இயேசு காண்கிறார். உங்க முழு குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வருகிற நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் கம்பீர சத்தம் உண்டாகும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அப்படியே பிரவாகித்து வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம்மே சுகுணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம்மே சுகுணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். தேவ மகிமை காணட்டும். விசுவாசம் நமக்கு இப்பொழுது என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மகிமை வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வீட்டல் மகிமை மாறவில்லை. உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் வீட்டல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, நம்மே சூடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, சூடை தெரிவார்.
பெற்றுக் கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா. இந்த நாள் முதல் நாள் கூட்டத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல் இறந்து போவதாக. அப்பா, முதல் நாள் கூட்டத்தை தேவன் பொறுப்பெடுப்பீராக. நம்முடைய மெல்லிய சத்தம் காதி சொன்னாந்திரத்தில் அதீர பண்ணுகிறமுடைய சத்தம், மாங்களை ஈன பண்ணுகிறமுடைய சத்தம், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற நம்முடைய சத்தம் எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. நீ சொன்னை பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி தேவா என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் மீட்பரும் ரட்சகரும் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரிய தேவச்சனமே, சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் டெப்த் வேணாம். என் அன்பு தேவச்சனமே, இந்த முதல் நாள் கூட்டத்திலும் தேவன் மோடு கூட பெரிய காரியத்தை செய்யப்படுகிறார். இந்த 2 நாளும் ஆண்டவன் மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை, இனி 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 ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? இனி நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் இந்த சின்ன தம்பிகளை கொஞ்சம் அமைதியாக. என் அன்புக்குரியவர்களே, இனி வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் அத்தனையும் கத்த மாற்றி போட போகிறா. எப்பொழுது மாற்றுவா? ஒரு நாணயம் அது செல்ல வேண்டுமானால் 2 பக்கமும் சரியாயிருக்க வேண்டும். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அது தேவனுடைய பக்கம் ஒன்று, உங்களுடைய மனிதர்களுடைய பக்கம் ஒன்று. நாம் தேவனுடைய பக்கத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனை இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆனால் நான் எப்படி வேணாலும் இருப்பேன். இல்லை பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இனி நன்மைகளை செய்ய வேண்டுமானால் நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும்? ஆண்டவங்களோடு கூட பேச போகிறா. முதலாவதாக வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிக்க கேட்கலாம். செப்பனியா 3:15 இவ்வாறாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பா. இந்த முதல் நாள் கூட்டத்தில் என் அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கண்ட பிரச்சனைகள், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில கண்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர், நிந்தை, அவமானம், துக்கம், துயரம், பலவிதமான தீமைகளை இனி நீங்கள் காண்பது இல்லை. இனி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இதுவரைக்கும் தீமைக்கு மேல தீமைகளை, வேதனைக்கு மேல வேதனைகளை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்களை கண்டீர்களோ? ஆவியானவர் தெளிவா சொல்லுகிறார், இனி உங்களுடைய வாழ்க்கையில தீங்கு அல்ல, இனி உங்க வாழ்க்கையில தீமை அல்ல. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் கண்ட தீமைகள் அத்தனையும் இந்த இரவு தேவன் நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்தல் இருக்கிறார். எரேமியா 29:11 வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்து
வைத்திருக்கிற, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அது தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கானவைகள், அது சமாதானத்திற்கானவைகள். இதுவரைக்கும் நீங்கள் கண்ட தீமையை இனி காண்பது இல்லை, இதுவரை காணாத நன்மையை இந்த இரவு தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். மனிதனிடத்தில் இருந்து நன்மை அல்ல, இந்த உலகத்தில் இருந்து நன்மை அல்ல, பரலோக என் பெருமான் இயேசு மகன் ராஜாதி ராஜாவிடத்திலிருந்து இந்த இரவு நன்மை இறங்கி வரும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருமா. நான் உங்களுக்கு சொல்லட்டும் என் அன்பு தேவச்சனமே, உங்களுக்காக இன்று பரலோகம் திறக்கப்பட போகிறது. பரலோகத்தில் இருந்து கர்த்தர் நன்மைகளை அருளி செய்ய போகிறார். இதுவரை நீங்கள் கண்ட தீமைகளுக்கு சரியா இந்த இரவு கர்த்தர் நன்மையினால் உங்களை முடிசூட்ட போகிறார். அது பரலோகத்திற்குரிய நன்மையையும் பூமிக்குரிய நன்மையையும் ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார் எபிரேயர் 6:14, நிச்சயமாய் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த இரவு சகரியா 9:12 சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை இந்த இரவு உங்களுக்கு கொடுக்கப்படும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். வேதத்தில் மோசே ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். மோசையின் சங்கீதத்தில் மோசே இவ்வாறாய் எழுதுகிறார், இவ்வாறாய் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்தி கதறுகிறார். சங்கீதம் 90:15, ஆண்டவரே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் வருடங்களுக்கு சரியா திரும்ப எங்களை நன்மையினால் நிரப்பும், திரும்ப எங்களை முடி சுட்டி அருளும். என் அன்புக்குரியவர்களே, இந்த இரவு உங்க வாழ்க்கையில இதுவரை கண்ட தீமைகள் அத்தனையையும் தேவன் நன்மையாக முடிய பண்ண போகிறார். இதுவரைக்கும் பலவிதமான தீமைகள் ஆவியான என்னோடு கூட திக்க தரிசனம் அநேக பேரை காட்டிக்கொண்டே இருக்கிறார். நன்மை செய்து தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பலர் இந்த இடத்துல உண்டு. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நன்மையை செய்து தீமை அனுபவிக்கிற பலர் இந்த இடத்துல உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களை எல்லாம் கத்த விலைக்கு போட போகிறார். வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் அத்தனையும் தேவனாகிய கத்த நன்மையாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 17 வயது நிரம்பின வாலிபனுக்கு கூட பிறந்த சகோதரர்களே தீமை செய்தார்கள். ஆனால் அந்த 17 வயது நிரம்பின அந்த வாலிப மகன் ஒரு பரிசுத்தவான், ஆண்டவருக்கு பிரியமானவன். ஆண்டவர் அந்த 17 வயது நிரம்பின அந்த வாலிபனோடு ஆண்டவர் பேசினார். அநேக வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தரிசனங்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய் பேசினார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை, அவனுக்கு தரிசனங்களை, அவனை உயர்த்துவேன் என்று சொன்னாரோ அன்றைக்கு ஆரம்பித்தது பாருங்கள் தீமை. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 13 ஆண்டுகள் அவனுக்கு தீமை. யார் தீமை செய்தார்கள்? கூட பிறந்த சகோதரர் அவனுக்கு தீமை செய்தார்கள். 13 வருடத்திற்கு அப்புறம் ஒரு நாள் அவருடைய வாலிபனுடைய அந்த சகோதரருடைய சகோதரர் எல்லாரும் கூடின பொழுது, யார் அவர்களுக்கு அந்த வாலிப மகனுக்கு 17 வயதில் தீமை செய்தார்களோ அவர்களை பார்த்து அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இனி தீமை அல்ல, இனி நன்மை. என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தீமைக்கு மேல தீமைகளை, வேதனைக்கு மேல வேதனைகளை கண்டீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீமை அல்ல, இனி நன்மையை காண்பீர்கள். ஒரு முறை ஒரு புதன்கிழமை தூத்துக்குடியில் இனி ஒரு வயதான ஐயா தேடி வந்தார்கள். ஆர்சி திருச்சியை சார்ந்த
ஜோசப் என்கிற ஐயா என்னை தேடி வந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஐயா, ஒரே மகள், என் மகளுடைய வாழ்க்கையில தீமைக்கு மேலே தீமைகள். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். நான் எப்படி உயிர் வாழ்வேன், எவ்வளவு நாள் உயிர் வாழ்வேன் எனக்கு தெரியாது. ஆனால் என் மகளுக்கு 34 வயதாகியும் திருமணம் நடக்கவில்லை. என்ன கொடுமை பாருங்களையா. ஒவ்வொரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வருவார்கள். என் மகள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றவள், அழகானவள், கை நிறைய சம்பாதிக்கிறார். மாதம் 40,000 அவள் சம்பாதிக்கிறார். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பார்ப்பார்கள், பெண்ணை பிடிச்சிருக்குது, போய் நாங்கள் தகவல் சொல்லுகிறோம் என்று சொல்ல எல்லாரும் சொல்லுவார்கள், சந்தோஷமா நாங்க பிடிச்சிருக்கு, சீக்கிரத்திலே திருமணம் நடத்தி விடலாம் என்று சொல்லி. ஆனால் ஒரே ஒரு நாளுக்குள் மாறி விடுவார்கள். மறுநாள் போன் வரும், சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. நாங்கள் கேட்போம், என்ன காரியம், எதற்கு? அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு பதில், சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கண்களிலே கண்ணீர். அந்த வயதானவர் சொன்னார், என் சொந்தம் பந்தம் எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணமாகிவிட்டது. 34 வயதாகியும் என் மகளுக்கு திருமணமாகவில்லை. யார் கல்யாணத்துக்கு போக மாட்டார். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம். கேட்பாங்க, உன் மகளுக்கு எப்பொழுது கல்யாணம்? தாங்க முடியாது. பலர் சொல்லுகிற வார்த்தை என் இருதயத்தை அப்படியே சிக்குனராய் உடைக்கும். ஐயா, ஒரு நன்மையான காரியம் நடக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்த ஐயாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிசாசும் மனிதர்களும் தீமை செய்கிறார்கள், ஆனால் சந்தோஷமா போங்க, இனி தீங்கை அல்ல, இனி நன்மையை காண்பீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்தன் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அந்த ஐயாவுடைய, அந்த ஜோசப் என்கிற ஐயாவுடைய இருதயம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சென்றார்கள். 2 வாரம் இருக்கும் கழித்து எனக்கு ஒரு நாள் போன் வந்தது. ஐயா, நல்ல ஒரு சம்பந்தம் வருகிறது. அந்த மாப்பிள்ளை அமெரிக்கால நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன். ஐயா, இந்த திருமணம் தடையில்லாமல் நடக்க வேண்டும். ஐயா, எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. நான் வெளியே இருந்த ஆனாலும் விடல, கட்டாய போன்லயாவது தொலைபேசியில் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த பொழுதும் ஆண்டவர் சொன்னார், இனி தீங்கை அல்ல, இனி நன்மையை காண்பார்கள் சொல் என்று சொல்லி நான் ஜெபமணி முடித்தேன். இரவும் சொன்னார்கள், ஐயா சந்தோஷமா போயிருக்கிறாங்க, ஆனா நாளைக்கு மாறிடுவாங்கள் ஐயா. அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் மாறி விடுவார்கள். காரணம் என்ன? அந்த பெண்ணுடைய சித்தி வீடு, அடுத்த வீடு, கூட பிறந்த தங்கச்சி. ஒரு தீர்மானம், ஒரு முறை ஒரு சவால், உன் மகளுக்கு எப்படி திருமணம் நடக்கிறது பார்க்கிறேன், ஒரு பெரிய சவால். ஆகையா எப்பொழுது யாரெல்லாம் பார்க்க வருவார்களோ அத்தனை பேருக்கும் பார்க்கும் பொழுது நன்றாக பேசி பரிமாடி நன்றாக அனுப்பி விடுவார்கள். மறுநாள் விடிந்தும் விடியாமலும் போன் பண்ணுவார்கள். நீங்கள் பார்த்து பண்ண அந்த மகள் என்னுடைய கூட பிறந்த அக்கா மகா, எனக்கும் ஒரு வகையில் மகாதான். ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது நல்ல குடும்பமாய் இருக்கிறது. உங்களை ஏமாற்றி எங்களுக்கு மனதில்லை. என் அக்கா மகளுக்கு ஆஸ்மா என்கிற கொடிய வியாதி. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் அவள் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழப் போகிறாள். இவளுக்கு திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் அவள் மறைத்து விடுவாள். ஐயோ பாவம், நீங்க நல்ல ஒரு குடும்பம், யோசித்துக் கொள்ளுங்கள். சாரி, நான் சொன்னேன் என்று தெரிந்தால் அவ்வளவுதான் என்று சொல்லி போனை வைத்து விடுவார்கள். இப்படிதான் பல ஆண்டுகளாக ஒன்றல்ல ரெண்டல்ல பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இனி தீங்கை அல்ல நன்மையை காண்பீர்கள். யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறது அல்லவா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா.
சங்கீதம் 138:8 சொல்லுகிறது அல்லவா, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. அப்படிதான் அந்த ஐயாவும் அந்த வயதான அம்மாவும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அதே போல மறுநாள் காலையில் போன் பண்ணி சொன்னார்கள், நான் சித்தி பேசுறேன், அக்கா மகாதான், உங்களை நேற்று பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளையுடைய வாழ்க்கை பாதிக்க கூடாது என்பதற்காய் சொல்லுகிறேன். என் அக்கா மகளுக்கு கொடிய ஒரு ஆஸ்மா, டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் அவள் கொஞ்ச நாளிலே மறித்து விடுவாள், திருமணமானால் அவளால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, மறித்து விடுவாள், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தினர் சொன்னார்களா, இயேசு எங்களுக்கு காட்டின மகள் இவள், ஆகையால் என்ன இருந்தாலும் இதைதான் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்று அவர்கள் சொல்லி போனை வச்சு முடிக்கல. இந்த சகோதரி போனை வைத்தார்கள். அவ்வளவுதான் காரணம், அவ்வளவுதான் தாமதம். அதே கொடி ஆஸ்மா வியாதி இந்த சகோதரியை தாக்கினது. அவர்களால் பேச முடியவில்லை, அவர்களால் நிற்க முடியவில்லை, அவர்களால் நடக்க முடியவில்லை, அவர்களால் உட்கார முடியவில்லை, அவர்களால் படுக்க முடியவில்லை, அவர்களால் தண்ணி குடிக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை. என்னதான் செய்ய முடியும்? மறிக்கத்தான் வேண்டும். ஓடோடி சென்றார்கள் டாக்டர் இடத்துல. எல்லாம் டாக்டர் இடத்துல விசாரிக்கும் பொழுது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், என்ன கொடிய ஆஸ்மாவோ தெரியவில்லை, ஆனால் ஒன்று தெரிகிறது, சீக்கிரத்தில் நீங்கள் மறிக்க போகிறீர்கள் என்று சொல்லி இவர்கள் அந்த சகோதரருடைய இருதயத்தில் கலக்க வேதனை. இயேசு பேசினா, உன் கூட பிறந்த அக்கா மகளுக்கு எத்தனை தீமை, எத்தனை தீங்கை செய்தா. கதறினார்கள், அக்காவிட்ட ஓடினார்கள், அத்தாண்ட ஓடினார், அப்படி காலில விழுந்து கூச்சல் போட்டார்கள். அந்த மணப்பெண்ணிடத்தை ஓடினார்கள். 34 வயது வரைக்கும் திருமணம் வராதபடிக்கு தடை பண்ணது, தீங்கு செய்தது நான் தான், என்னை மன்னித்துக்கொள், என்னை மன்னித்துக்கொள். மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, என் அக்கா மகனுக்கு ஆஸ்மா கிடையாது, என் அக்கா மகன் நல்லா இருக்கிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியும், கர்த்தர்களோடு வெளிப்படுத்தினார், எங்களுக்கு தெரியும். என் அன்பு தேவச்சனமே, அந்த ஆஸ்மா அந்த சகோதரி விட்டு போகவே இல்லை. எப்பொழுது திருமணமாகி தாலி கட்டி முடித்தார்களோ அடுத்த நிமிடம் ஆஸ்மா போனது. ஹல்லேலூயா. அதற்கப்புறம் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஜோசப் ஐயா என்னிடத்தில் வந்து சொன்ன சாட்சி சொன்னார்கள், ஐயா சீமையை கத்த நன்மையாய் முடிய பண்ணினார். என் அன்பு தெய்வச்சானமே, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் தடைப்பட்டிருந்ததோ, என்னென்ன காரியத்தில் தீமைகளை அனுபவித்து வந்தீர்களோ, என்னென்ன காரியங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்தியிருந்ததோ, நான் உங்களுக்கு சொல்லட்டும், அத்தனையும் இந்த இரவு ஆண்டவர் மாற்றி போட போகிறார். யோவான் 16:20 படி உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த போகிறார். எலிசாயா 51:11 படி சஞ்சலம், தவிப்பும், வேதனை, தீமைகள் உங்களை விட்டு ஓடி போகும். ஏசாயா 60:20 படி இனி துக்க நாட்கள் அல்ல, இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, இனி நன்மையின் நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கிவிட்டது. இனி தீங்கை காணாதிருப்பீர்கள், இனி நன்மைக்கு மேல நன்மையை, கிருபைக்கு மேல கிருபையை நீங்கள் பெற முடியும். பிரியமானவர்களே, இன்றோடு நான் உங்களுக்கு ஆவியில் நிரம்பி நான் உங்களோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது. யாத்ராகமம் 14:13 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை இன்று பாருங்கள், இன்று பாருங்கள், இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதே இல்லை என்று சொல்லி செங்கடல் அன்றை ஆண்டவர் சொன்னார். அதற்கு அப்புறம் அவர்கள் எகிப்தியரை காணவில்லை, அதற்கு அப்புறம் தீமைகளை காணவில்லை, அதற்கு அப்புறம் பிரச்சனைகளை காணவில்லை. நான் உங்களுக்கு சொல்லட்டேன், இதுவரை கண்ட வேதனைகளை, பாடுகளை இனி நீங்கள் காண்பதே இல்லை. ஆனால் இனி உங்க வாழ்க்கையில நன்மை வர வேண்டுமானால் ஆண்டவர் உங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இனி நீங்களும் மாறணும். நான் உங்களோடு சொன்னேன் ஆரம்பத்தில் 2 காரியம். நாணயத்தினுடைய ஒரு பகுதி அது தேவனுடைய பகுதி. தேவன் சொல்லிவிட்டால் இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஆனா இனி நீங்கள் தீங்கை காணாமல் நன்மையை காண வேண்டுமானால், என் அன்புக்குரியவர்களே, இனி இந்த பூமியில
நீங்கள் தீமை செய்யாமல் நீங்கள் நன்மை செய்ய பழக வேண்டாம். தீமை செய்து பழகின நீங்கள் நன்மை செய்ய பழகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தீமை அல்ல, இனி நன்மை. என் அன்பு தேவச்சனமே, மனிதர்கள் எத்தனை தீமைக்கு மேல தீமையை யோசிக்கிறார்கள், தீமைக்கு மேல தீமை எத்தனை கொடூரமாய் செய்கிறார்கள். மனிதனுடைய இயற்கை, மனிதனுடைய சோபம், மற்றவன் நல்லா இருக்கிறது பிடிக்காது. சில பேர் இருக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு தீமை செய்யாம அவங்களுக்கு தூக்கம் வராது. கொடிய இருதயம், உங்களுடைய இருதயம் நன்மை செய்கிறதா இருக்கிறதா, இல்லது தீமையை யோசிக்கிறதா இருக்கிறதா? 17:9 சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. மனுஷ முகத்தை தான் பார்ப்பான். 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறது இல்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். இன்றைக்கு இருதயத்தில் இருக்கிற தீமை என்கிற வேற கரு அழுத்து போடுங்கள், வேற அழுத்து போடுங்கள். ஆண்டவர்களுக்கு நன்மையை செய்வார், பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். சகரியா 9:12 படி இரட்டிப்பான நன்மை என்றைக்கு ஆண்டவர் தருவார். யாக்கோபு 1:17 படி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எம்பெருமான் தேவாதி தேவனிடத்திலிருந்து நன்மைகள் இறங்கி வரும். சங்கீதம் 34:10 படி எந்த நன்மை இல்லையோ அந்த நன்மைகள் உங்களுக்கு வரும். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை குறைவுபடுவது இல்லை. எத்தனை தீமை இருந்தால் அத்தனை மாற்றுவோம். அது உங்களுடைய கையில இருக்குது, உங்க கையில இருக்குது. இனி தீய எண்ணம், தீய காரியம், தீய சிந்தை என் வாழ்க்கையில இனி நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். பாருங்கள், இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். இனி என் வாழ்க்கையில தீமை அல்ல. என் அன்பு தேவச்சனமே, உங்களை நீங்க யோசித்து பாருங்க. இதுவரைக்கும் நாம் மற்றவர்களையே குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிமிடம் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தீய எண்ணங்கள், உங்க வாழ்க்கையில எத்தனை தீய சுவாபங்கள். இனி நீங்கள் தீங்கை காணாது இருக்க வேண்டுமானால், இனி தீமை அல்ல உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாக வேண்டுமானால், இனி நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு சொல்ல வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்க தீய எண்ணங்கள் மாறட்டும். 1 கொரிந்தியர் 11:31 வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு உங்களை நிதானித்து பாருங்க, உங்களை யோசித்து பாருங்க. மனிதன் முகத்தை பார்க்கிறார். ஆதி மனிதன் பாவம் செய்த பின்பு அவர்களுக்கு கற்பம் தரிக்கப்பட்டு குழந்தை பிறக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் நடுகளை வந்த காரியம் என்ன தெரியுமா? நன்மை தீமை. ஆண்டவர் சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க மனிதன் ஆரம்பித்த பின்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள 2 சுவாபம், நன்மை தீமை என்கிற சுவாபம். ஆனால் நன்மை அல்ல, தீமையான சுவாபம் இன்னும் வேறுட்டு ஆலமரத்தை போல ஆண்டுகளாக காலமாக தீமைக்கு மேல் தீமை பழகிவிட்டோம். ஆண்டவர் சொன்னா, காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னா, ஓ முகநாடி ஏன் மாறுபட்டிருக்கிறது, ஏன் எரிச்சலாக இருக்குது. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை பார்த்து கேட்டார். ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் முகநாடி ஏன் மாறுபட்டு இருக்கிறது, உனக்குள்ள ஏன் எரிச்சல் என்று கேட்டுவிட்டு 7வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் என்ன பேசினார், காயினோடு என்ன பேசினார், அது சத்தியம், அது சத்திய வார்த்தை. வாசிக்க கேட்கலாகுமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7 வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை போதும், பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்.
தேவன் பரலோகத்தில் இருந்து சொன்ன வார்த்தை உன் முகநாடி ஏமாறுபடுகிறது. பல நேரத்துல சில சூழ்நிலையில உங்க முகநாடி மாறுபட்டதை பார்க்கிறேன். ஒரு நாள் ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் கூட ஊழியத்திற்கு வந்தாங்க. புதுக்கோட்டைங்கிற கிராம ஊழியத்திற்கு வரும்பொழுதே காரில் உட்காந்துக்கிட்டே சொன்னாங்க, பிரதர் 10 மணிக்குள்ள கூட்டம் முடிஞ்சிருங்கன்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன், கட்டாயம் 10 மணிக்குள்ள கூட்டம் முடிச்சிடுவேன். பிரதர் 11 மணிக்குள்ளேயாவது வீட்டுக்குள்ள போயிடலாம்ல? நான் சொன்னேன், கட்டாயம் போயிடலாம் பிரதர், ஏன் கவலைப்படுறீங்க, 11 மணிக்குள்ள உங்களை வீட்டுல கொண்டு விடுறேன். பாருங்க, என்னைக்கு இல்லாத படி அன்னைக்கு நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு. பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து கேட்கிறாரு, பிரதர் 10 மணிக்குள்ள முடிச்சிடுவீங்களே? நான் நினைச்சேன், இந்த மனுஷனுக்காவது இன்னைக்கு கூட்டத்தை சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்லிட்டு 9:45 கூட்டத்தை முடிச்சுட்டேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பாருங்க, அன்னைக்கு ஏகப்பட்ட பிசாசு சீக்கிரம் முடிச்சேன். பிசாசுகள் ஒவ்வொன்றா ஆடி அலறி ஓடிக்கொண்டே இருக்குது. நேரம் போகிறதே தெரியல. அவர் என் கிட்ட வர்றதுக்கு பயம். பிசாசுகள்லாம் துரத்திக்கிட்டு இருக்கிறேன், கிட்ட வர்றதுக்கு பயம். அவரை கிட்ட விடல. மணி 11 ஆச்சு, 12 ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் கிட்ட வந்து பவ்யமா அமைதியில சொன்ன, பிரதர் உனக்கு 1 மணி ஆயிடுச்சு பிரதர். அவர் கேட்ட, சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, சரி சாப்பிட்டுட்டு போவோன்னு சொல்லி அவர் வீட்டுக்கிட்ட போகும் பொழுது மெதுவா என்கிட்ட கேட்டாரு, பிரதர் தயவு செய்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொன்னேன், சொல்லுங்க, எங்க வீட்டுல மட்டும் கொஞ்சம் சொல்லி விட்டுட்டு வந்துடுவீங்களான்னு கேட்டாரு. நினைச்சேன், பிரதர் ஸ்கூல்ல தான் பிள்ளைங்க லேட் ஆச்சுன்னு சொல்லி விடுவாங்க. இல்ல வீட்டுல கொஞ்சம் சொல்லி விட்டுட்டு வந்துருங்க. சொல்லி விடுறது பெரிய காரியமா என்ன? சொல்லி விடு, லேட் ஆயிட்டுன்னு சொல்லி விடுறது பெருசா? சரி வாரன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டினேன். இறங்குங்கன்னு சொன்னேன். இல்ல பிரதர் ஃபர்ஸ்ட் நீங்க இறங்குங்கன்னு சொன்னார. எனக்கு கோபம் வந்துச்சு. பிரதர் நான் காரை திருப்பிட்டு வாரேன், நீங்க இறங்கி முன்னாடி போங்க, நான் வாரேன். நான் காரை திருப்பி பார்க் பண்ணிட்டு இறங்கி வந்தேன். என் மேல நான் போட்ட கோபத்துல வேகமா போயிட்டாரு. காலிங் மேல அமுக்குனாரு. அந்த அக்கா கதவை திறக்கிற நேரம் பார்த்து நான் கிட்ட போனேன். அந்த அக்கா பார்த்தாங்க பாருங்க, ஒரு பார்வை, நாக்க துருத்திட்டு என்ன லேட்டுன்னு கேட்டாங்க பாருங்க, ஒரு கேள்வி சத்தம். அடுத்த நிமிஷம் நான் எஸ்கேப் ஆயிட்டேன். வேகமா அவர் திருமுறைகளை காரை ஸ்டார்ட் பண்ணி தூக்கி வேகமா வந்துட்டேன். எங்க சொல்லி விட அந்த அக்காவுடைய முகம் இன்னும் எங்க அண்ணுக்குள்ள இருக்குது. அவங்க முகநாடி மாறிட்டேன். என்ன எரிச்சல், என்ன ஒரு கோபம், ஐயோ பார்க்க சகிக்கல. ஒரு முறை கல்யாண வீட்டுல நானும் என் ஒய்ஃபும் போயிருக்கிறோம். அந்த கல்யாண வீட்டுல எங்களை விஐபியா கூப்பிட்டுருக்காங்க. கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கீழே உட்காந்துருக்கிறோம். எங்க கிட்ட வந்து அந்த அக்கா உட்கார்ந்தாங்க. என் ஒய்ஃப்ட சொன்னேன், அந்த அக்கா கேட்குற மாதிரி, அக்கா நல்லா சாரி கட்டியிருக்காங்களே, நல்லா இருக்கிறாங்களே அப்படி சொன்னேன். என் ஒய்ஃப் ஆமாம் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க. நான் அக்காவை பார்த்து சொன்னேன், அக்கா இன்னைக்கு உங்களை பார்க்க சொல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தாங்க முடியல. பயங்கரமாக ஒரு சரலாம் நெளிச்சாங்க. ஆனா சொல்லிட்டு சொன்னேன், அக்கா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்தவங்க அண்ணாச்சி விடுறதுக்கு உங்களை பார்த்தோன்னு பயந்தே போயிட்டோம், அவ்வளவு முகம் மோசமா இருந்துச்சு அக்கா, இன்னைக்கு பார்த்தா ரொம்ப அழகா இருக்குங்க. அன்னைக்கு சொன்ன அந்த அக்காட்ட பேசினேன். அன்றைக்கு அந்த அக்கா கண்ணீர் சிந்து ஒப்பு கொடுத்தார்கள். சில நேரத்தில் நம்முடைய முகநாடி மாறுகிறது. நமக்குள்ள எரிச்சல், நமக்குள்ள தீமை. காயினுக்கு அப்படி அந்த முகநாடி மாறுபட்டது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி அவனோடு பேசினார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? என் அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்து பாருங்கள், நிச்சயம் மேன்மையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் தீமை செய்தீர்கள், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தை உங்க சந்ததியை நாசமாக்கிவிடும். நிறைய பேர் அநியாயம் பண்றாங்க, நிறைய பேர் தெரியல. நீங்க செய்கிற ஒவ்வொரு தீமைக்கும் உடைய பலனை நீங்கள் உங்களுடைய சந்ததி அனுபவித்தே ஆக வேண்டும். என் அன்பு தேவச்சனமே, இந்த இரவு உடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண போகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். இனி நான் நன்மை செய்வேன். நான் சொல்றேன், நன்மை செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல,
ஆனா வேதம் அப்படி சொல்லல. நன்மை செய்யலன்னா பாவம்னு சொல்லுது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உங்க வீட்டினுடைய வாசப்படியில படுத்திருக்கும். வேற எங்க இல்ல. நீங்க வாசப்படியை தாண்டி வரும்பொழுதுதான் பாவம் உங்களை பின்தொடர நிழலை பார். நன்மை செய்து பாருங்கள், அது உங்களை விட்டு ஓடிவிடும், உங்களுடைய சந்ததியை விட்டு ஓடிவிடும். நன்மை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில மேன்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ மேன்மை உண்டுங்க. நன்மை செய்தால் ஆசீர்வாதம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:27 வாசித்து பாருங்கள். நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:17 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய நீ அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம். ஆனா இன்னைக்கு நம்ம நன்மை செய்யாம இருக்கிறதே பாவம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம நன்மைக்கு பதில தீமை செய்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், பவுல் கதறுகிறார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ரோமர் 7வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 7:19 நன்மை செய்கிற ஒரு இருதயம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்குது. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிற எனக்குள்ள ஒரு சுவாபம், எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்க இருதயத்திலிருந்து, உங்க சிந்தையிலிருந்து ஆவியானவர் தள்ளிவாயினோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த இரவு உங்களை விட்டு எடுத்து படப்போகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக சகோதரா. ஹல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் 21ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, நீ தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல். தீமையை ரொம்ப சந்தோஷம். நல்ல கவனமா நீங்க கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். என் அன்பு தேவச்சனமே, தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல். இனி என் வாழ்க்கையில தீமை அல்ல, இனி நான் யாருக்கு ஒரு சின்ன காரியத்தில் தீமை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு தீர்மானித்து பாருங்கள். ஒருமுறை திருநெல்வேலியில ஒரு ஊழியர்கள் கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. அதற்கு நான் சென்றேன். கூட்டமெல்லாம் முடிந்தது. அவர் ஊழியர்கள்லாம் அவர்களுடைய ஊர்களுக்கு புறப்படுகிற நேரம் வந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு நல்ல தெய்வ மனிதர் ஒருவர் இடத்தில் வந்தா, என்ன பார்த்து கேட்டா, எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன பார்த்து கேட்டார், பிரதர் நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், தூத்துக்குடி. அன்பு ஐயா, தூத்துக்குடியில் இருக்கும் பொழுது என்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஒரு போதகர், என்னை அதிகமா நேசித்தார்கள். ஏன்னா 444 சொல்லுவாங்க. 444 யோவான் 4:44 என்றால் 444 அப்படின்னா எந்த ஊழியக்காரனுக்கும் தன்னுடைய சொந்த ஊர்ல கனம் இல்லை. ஆனால் என்னுடைய தூத்துக்குடி என்னை நேசிக்கிறது, என்னை அதிகமாய் விரும்புகிறது. தூத்துக்குடி என்னை அதிகமா, தூத்துக்குடி மக்கள் மிக அருமையான மக்கள். தூத்துக்குடின்னு சொன்னேன். அவ்வளவுதான் முகநாடி மாறுபட்டு. தூத்துக்குடியா? தூத்துக்குடினா தூத்துக்குள்ள ஜெயசீலன் ஒருத்தன் இருக்கிறான், உங்களுக்கு தெரியுமா? ஊழியம் செய்துட்டு இருக்கான். ஜெயசீலன் ஒரு ஊழியக்காரன் இருக்கான், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அவருக்கு தெரியாது, நான் தான் ஜெயசீலன் சொல்லிட்டேன். அவர் கேட்கும் பொழுதே வில்லங்கம், கேட்கும் பொழுதே எரிச்சல், கோபத்தோடு கேட்டாரு. சரி, அவரிடத்துல நான் தான் ஜெயிசேன்னு சொன்னா அடிச்சு கூட போட்டு வரும், என்ன காரணம் தெரியலையே கோபம், இப்படி கோபப்படுறான்னு சொல்லிட்டு சொல்லுங்க யான்னு கேட்டேன். எடுத்த உடனே சொன்னாரு, அவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, அவெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டாரு. யாரை பார்த்து கேட்டாரு? என்னை பார்த்தே கேட்டாரு. என் இருதையெல்லாம் உடைந்தது, சுக்கு நூறாய் உடைந்தது. நான் கேட்டேன், ஜெய்சலம் பிரதர் பார்த்திருக்கீங்களா? சொன்னாரு, அவனை பார்த்தாலே பாவங்க, அவனை அவனும் பார்க்க கூடாது. என்னை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சொன்னாரு, அவனை பார்த்தாலே பாவம். நான் கேட்டேன், சரி போன்லயாவது பேசி இருக்கீங்களா? பார்க்கறதே பாவம் சொன்ன பேச, அவன்டெல்லாம் மனுஷன் பேசுவானான்னு கேட்டுட்டேன். என்ன பேசிக்கிட்டே சொல்லுவானா, அவன்டெல்லாம் மனுஷன் பேசுவானான்னு சொல்லி அவ்வளவு கோபம், எரிச்சல். காரணம் என்ன என்று கேட்ட பொழுது பல காரியம்
காரியத்தை சொல்லுகிறார். அதில் ஒன்று கூட சரி 100% கூட உண்மை இல்லை. ஆனால் அப்பொழுதுதான் ஆண்டவனோடு கூட பேசினார். ஜெயசீலன், இப்பொழுது உன் மேல தீமைக்கு மேல தீமைகளை சொல்லிட்டு இருக்கிற இந்த மனுஷனுக்கு இப்போ உன்னால நன்மை செய்ய முடியுமான்னு கேட்டாரு. ஆண்டவனோடு கூட பேசினார். நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், கஷ்டம்தான். என் இருதயம் எல்லாம் உடைந்து என் கண்கள் எல்லாம் கண்ணீர் அப்படி முட்டிக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன், சரி என்று சொன்னேன். பிரதர் வாங்க அரசன் பேக்கரிக்கு போய் டீ சாப்பிடலான்னு சொல்லி, இல்ல பிரதர் இல்ல பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். அவரை கூட்டி கொண்டு சென்றேன். காஃபி பப்ஸ்லாம் சாப்பிட்டு மேல பேக்கரிக்கு கூட்டிட்டு போய் எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன். 3 பேர் சொன்னாங்க. அப்படியே வாழ்க்கையிலேயே அவர் வாங்கியிருக்க முடியாத அளவிற்கு சாக்லேட் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஒரு ஃபாரின் சாக்லேட் பேக் அப்படியே வாங்கி கொடுத்தேன். அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. கையில வாங்கி கொடுத்த பின்பு அவர் சொன்னா, பிரதர் என் லைஃப்லயே என் பிள்ளைகளுக்கு இப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. அப்பொழுதுதான் கொடுத்து விட்டு என் கண்களிலே கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. கண்ணீரோடு நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்கல்ல ஜெயசீலன் தூத்துக்குடி, அந்த ஜெயசீலன் வேறு யாரும் இல்லை பிரதர், நான் தான் அந்த ஜெயசீலன். அடுத்த நிமிடமுடைய கண்களிலே கண்ணீர் கையெடுத்து சொன்னா, சாரி மன்னித்துக் கொள்ளுங்க. நான் சொன்னேன், அவருக்கு மேல எனக்கு ஒரு சின்ன கசப்பு கூட கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் என்னை பார்த்ததில்லை, என்கிட்ட பேசினதில்லை, என்கிட்ட பழகினதில்லை. யாரோ ஒருத்தர் சொன்னதை வைத்து என் பேரில் எரிச்சார். அவரை நான் நேசித்தேன். இப்ப யாராவது போய் அவர்கிட்ட ஜெயிசலான் அப்படி சொன்னாங்கன்னா இப்படி சொன்னா சங்க கடிச்சு கொண்டுருவார். அந்த அளவுக்கு என் மேல ஒரு பாசம். என் அன்புக்குரியவர்களே, தீமை செய்ய பழகினா நன்மை செய்ய வேண்டாம். இனி உங்க வாழ்க்கையில தீமை அல்ல, இனி உங்க வாழ்க்கையில நன்மையை கத்த செய்ய வேண்டுமானால் நீங்க நன்மை செய்ய பழக வேண்டாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மாத்திரம் அல்ல, இனி தீமையை மாத்திரம் அல்ல, தீமையை காண்பது இல்லை, இனி நன்மை மாத்திரம் அல்ல. ஆண்டவர் நோடு கூட இந்த இரவு தள்ளி வாய்ச்சா இனி ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இனி ஆண்டவர் இடத்தில் சொன்னா, என்னைக்கு நீ சொல், குட்டி பிள்ளை கொஞ்சம் அமைதி உட்காருங்க. ஆண்டவர் நோடு கூட சொன்னா, சொல் ஜெயசீலன், இனி சாபம் அல்ல, இனி ஆசீர்வாதம். என் அன்பு தேவ சொன்னமே, கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த இரவு கத்த நன்மை உங்களுக்கு செய்ய போகிறோம். பரலோகம் திறந்து நன்மை இறங்கி வரப்போகிறது. நன்மை மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதமாய் கத்த உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த சாபத்தை இனி நீங்கள் காண்பது இல்லை. இனி உங்க வாழ்க்கையை தேவனாய கத்த ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? இனி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப் போகிறது. எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் அப்படியே செவி சாய்க்கிறீர்களோ அத்தனையுடைய வாழ்க்கையில 2:19 படி இன்று முதல் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆசீர்வாதத்தின் கவுண்ட் இந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நஷ்டம் இருக்குமே, ஆனால் இனி லாபம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில சாபம் இருக்குமே, ஆனால் இனி ஆசீர்வாதம். உபாகமம் 11:26 சொல்லுகிறது, இந்த இரவு இன்று உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதம் சாபத்தை கத்தர் வைக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சாபம் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றையிலிருந்து இனி சாபம் அல்ல, ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் உன்னில் உள்ள சாபங்களை எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். இனி ஆசீர்வாதம், இனி ஆசீர்வாதம். இந்த சாபம் ஆதி மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டது. பூமியில தேவன் மனுஷனை சபித்தான். சாபம், சாபம். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி சாபம்.
பார்த்தீங்களா, என் புருஷன் தான் எனக்கு உயிர். ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்த சாபம் ஆசை, உன் புருஷன் மேல வச்சிருக்கிற ஆசை. ஒரு முறை ஆண்டவர் என்ற நிறைய ரகசியமான சத்தியங்களை பேசின ஆண்டவர் சொன்ன மத்தேயு 10வது அதிகாரம் 34, 35 வாசித்து பாருங்க. குடும்பத்தின் மேல ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை கொடுக்க வந்தேன், தீமையை கொடுக்க வந்தேன் ஆண்டவர் சொன்னான். ஆண்டவர் அப்படி தெளிவாய் பேசினார். சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணுகிறீர்களோ, சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை கொடுக்க வந்தேன். உன் வீட்டாரை உனக்கு சத்துரு, வீட்டார் சத்துரு என்றால் அதனுடைய ஆளும் வேறு. ஆண்டவர் மோடு கூட சொன்னார், தன் கணவனையாவது மனைவியாவது பிள்ளையாவது மகனையாவது மகளையாவது என்னிடம் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எந்த மனுஷன் தன் மனைவி ஆண்டவருக்கு மேல நேசிக்கிறானோ, எந்த மனுஷி ஆண்டவருக்கு மேல கணவனை நேசிக்கிறானோ, அந்த குடும்பத்துல சமாதானம் இல்ல, சாபம். நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும் சாபம். பலவிதமான சாபம் ஆதாம் ஏவாள் நிமித்தம் தொடர்ந்தது. ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். பூமியிலே சாபம், சாபத்தின் நிமித்தமாக முள் குறுக்கு பிறப்பிக்கப்பட்டது. வியாதி என்கிற முள் சாபம், கடன் என்கிற முள் சாபம், உங்க வாழ்க்கையில பிள்ளைகளுடைய தீய வாழ்க்கைங்கிற முள் சாபம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் முள்ளா இருக்கிறாங்க, சாபம், கடன் சாபம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் அத்தனை மாற்றி போடுகிறார். இனி சாபம் அல்ல, இனி சாபம் அல்ல. அதற்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என் அன்புக்குரியவர்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு சாபமாய் மாறினார். உங்களுக்காக, எனக்காக, இந்த பூமிக்காக இயேசு சாபமாய் மாறினார். எதற்காக? அவருடைய சிரசில் முள்கிடம், உங்களுக்கும் எனக்காக சாபமாகிய முள்ளை அவருடைய சிரசில் ஏற்றுக்கொண்டார். சாபம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்க வீட்டில் ஆசீர்வாதமா சாபமா? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:33 வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம், நீதிமானுடைய கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு முறை திருச்சி மாநகரில் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம், ஒரு பெரிய பெருவிழா, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். 2வது நாள் கூட்டம் அடைந்தது. அநேக பேருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். கேன்சர் கட்டிகள் எல்லாம் சுகமானது. 2வது நாள் பெரிய கோடீஸ்வரருடைய வீட்டிற்கு ஜெபிப்பதற்காக எங்களை அழைத்து சென்றார்கள். வீடு வந்தது அரண்மனையை போல இருந்தது. வீடு அத்துக்குள்ள ஊழியம் செய்கிறேன், யாரு வீட்டுக்கும் போக மாட்டேன், யாரு வீட்டுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கு காணிக்க வாங்க யாரு வீட்டுக்கு போக மாட்டேன். இன்றைக்கு சில ஊழியர்கள் இழிவான காணிக்கைக்காக, பணத்திற்காக மகிமை நிறைந்த ஊழியத்தை கொச்சப்படுத்தி விடுகிறார்கள். வேதனை கேவலம் அருவருப்பாக ஊழியர்கள் மாற்றிவிட்டார்கள். இது கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் எழும்புவார்கள். இன்று எழும்பி இருக்கிறார்கள். என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிற வீட்டிற்கு போவேன். ரொம்ப கண்ணீரோடு கூப்பிட்டார்கள். சென்றேன். ஆனால் ஒரு வீட்டிற்கு போனால் அங்கு நான் செய்கிற ஒரு காரியம், அந்த வீட்டிலே மிதிக்கிறதற்கு முன்பாக, வாசலை மிதிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டை என் நாமத்தினால் வாழ்த்து ஆசீர்வதி. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் இருந்தால் அது ஆசீர்வதிக்கப்படும், இல்லை என்றால் ஆசீர்வாதம் உனக்கு வந்துவிடும். நான் அப்படிதான் அந்த வீட்டிலே கால் மிதிக்கும் பொழுது நான் அவர்களை பார்த்து, ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதியும் என்று சொல்லி மிதித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஜெயசீலன், இந்த வீட்டில் ஆசீர்வாதம் இல்ல, சாபம், சாபம். ஆண்டவரை பார்த்து நான் கேட்டேன். பேசிக்கொண்டே உள்ள வந்த ஷோபால உட்கார்ந்து நான் ஜெபித்துக் கொண்டே, ஆண்டவரே சாபம் நிறைஞ்சு வீட்டில் இரவு சாப்பிடுவதற்காகவா எங்களை அழைத்து வந்தீர் என்று சொன்னேன். ஆண்டவர் சொன்னா, இல்லை மகனே, இதுவரைக்கும் இந்த வீட்டில் சாபம் இனி ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. பெரிய
பெரிய பங்களா, கோடி கோடியா பணம் இருக்கிறது, நினைச்ச கார் இருக்குது, பணங்கள் எல்லாம் இருக்கிறது, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பட்டம், பதவி எல்லாமே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இவைகள் ஆசீர்வாதம் அல்ல, இவைகள் ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் அந்த குடும்பத்தில் சாபம். ஆண்டவர் சொன்னார், இனி சாபம் அல்ல, இனி ஆசீர்வாதம் என்று சொன்னேன். என்னை அன்போடு வந்த அந்த குடும்பத்தினர், அந்த சகோதரனும் சகோதரியும், ஐயா சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னதை நான் சொன்னேன். சாப்பிடுவதற்காக கர்த்தனை அழைத்து வரவில்லை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை மாற்றுவதற்காக, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக. இனி உங்க வாழ்க்கையில சாபம் இருக்கக்கூடாது, இனி இனி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நான் கர்த்தரை அழைத்து வந்தார் என்று சொன்னேன். அவ்வளவுதான். அந்த பெரிய கோடீஸ்வரர், அந்த பெரிய சகோதரர், அந்த பெரிய மனிதன், அந்த மனுஷியும் ஆடி அரண்டு போய் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். ஐயா, நாங்க சாப்பிடுறதுக்கு உங்களை கூப்பிடல தெரியுமா? கரண்ட போய் கேட்டோம், சாப்பிடக்கு கூப்பிடுங்க ஐயா, இவங்களை செபிக்கிறதுக்கு கூப்பிடுங்க, வீட்டுக்கு செபிக்கிறதுக்கு. நான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, வர மாட்டாங்க. யார் வீட்டுல சாப்பாடு ரெடி பண்ணிருக்கிறோமோ அவங்க வீட்டுல மட்டும் சாப்பிட்டுட்டு ஜெபிச்சுட்டு போவாங்க. நிறைய பேர் ஜெபிக்க கூப்பிடுறாங்க, எல்லாருக்கும் போனா அவர் ஜெபிக்க முடியாது, அதனால வர முடியாது சொல்லிட்டாங்க. ஐயா, சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெபிப்பீங்கல்ல, அதற்காக தான் ஐயா இரவாகாரம். கண்ணீர் மல்க சொன்னார்கள். வாருங்கள். மேலே அழைத்து சென்ற பொழுது, குறிப்பிட்ட அறைக்கிட்டே நான் சென்ற பொழுது ஒரு கூச்சலின் சத்தத்தை கேட்டேன், ஒரு புலம்பலின் சத்தம், ஒரு அலறலின் சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம் அந்த அறைக்குள் இருந்து வந்தது. கண்ணீரோடு சொன்னார்கள், ஐயா நீங்க கேட்கிற சத்தம் என்னுடைய ஒரே மகள் 1.5 வருஷத்துக்கு முன்பாக ஒரு நாள் கல்லூரி போய்விட்டு நேரம் தாமதமாகி வந்தால், ஏன் தாமதம் என்று கேட்டு அவ்வளவுதான் அவருடைய பார்வை மாறினது, அவருடைய பேச்சு மாறினது, அவருடைய சுவாபம் மாறிவிட்டது. அவருடைய கைகளில் இருந்து ஹேண்ட்பேக்கை தூக்கி எறிந்தார், புத்தகங்களை தூக்கி எறிந்தார். வேகமாக வாய்க்கு வந்த பிரகாரம் பேசிவிட்டு வேகமாக அந்த ரூமுக்குள்ள போய் கதவை அடைத்ததுதான். 1.5 வருஷம் அவள் கதவை திறக்க, கதவெல்லாம் ஆல்டர் பண்ண, அவளுக்கு தேவையானதை கொடுப்பாள். எங்களை பார்த்தால் கூச்சலிடுவாள். நாங்கள் வருகிறோம் என்று கேள்விப்பட்டு கூச்சல் போடுகிறாள், வருகிறோம் என்று கேள்விப்பட்டு கூச்சல் படுகிறாள். ஐயா, அது மாறட்டும். நான் ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவை தரிசனம் கடந்து வந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மகிமை கடந்து வந்தது. ஆவியானவர் திக்க தரிசனமாய் சொன்னார், உன் மகளுடைய வாழ்க்கைக்கு இந்த சாபத்திற்கு காரணம் உன் மகள் அல்ல, என் அன்பு சகோதரா, நீங்க தான். நீங்க செய்த பாவம், மற்றவருடைய சொத்துக்களை அபகரித்த பாவம், வேலைக்காரர்களை ஏமாற்றி வஞ்சித்த பாவம், பண வசதி நிமித்தமாக, அந்தஸ்து நிமித்தமாக அநியாயம் செய்தீர்கள். அந்த அநியாயம் உன் பிள்ளையை சாபமாய், உன் சந்ததியை சாபமாய் வந்துவிட்டது. கதறினாள், கூச்சலிட்டாள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இனி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டையா, இனிய வாழ்க்கை மாறும். கூச்சலிட்டா, இந்த பளிங்கு தரையில் அங்கும் இங்கும் உருண்டு கூச்சலிட்டு புலம்பினார். அந்த சகோதரி கண்ணீர் மல்க கதறினார்கள். கடைசி சொன்ன வார்த்தை, இனி என் வாழ்க்கை மாறிடும், இனி இந்த தவற பண்ண மாட்டேன், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். ஐயா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்க சாபம் மாற வேண்டும். கதறி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். நான் சொன்னேன், இப்பொழுது கல்வாரி சிலுவை நோக்கி கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அந்த இரவு அவருடைய பாவ சுவாபங்களை மாற்றினார். இனி அவருடைய வாழ்க்கை புது மனிதனாய் மாறின பொழுது ஆண்டவர் சொன்னார், இனி ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்து அந்த வாலிப மகளுக்குள் இருந்த பொல்லாத போராட்டம் விலக ஆரம்பித்தது. அந்த வாலிப மகள் அந்த அறைக்குள்ளே அங்கும் இங்கும்
பாவம். அந்த சத்தம் கேட்கும். அந்த அறைக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கினதை நாங்கள் உணர்ந்தோம். ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது ஒரு அமைதி, ஒரு நிசப்தம். இப்பொழுது சொன்னேன், இப்பொழுது சாப்பிட செல்லலாம் என்று சொன்னேன். அந்த சகோதரர் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வாழ்க்கையே மாறிவிட்டது. அந்த சாப்பாடு எங்களுக்கு பரிமாறி கொண்டிருந்தார்கள். பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மெல்லிய சத்தம், டாடி டாடி, மம்மி ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்கிற ஒரு சத்தம். அவ்வளவுதான். இந்த சகோதரனும் சகோதரி சொன்னார்கள், ஐயா 1.5 வருஷத்திற்கு அப்புறம் என் மகளுக்களை டாடி மம்மி என்று கூப்பிட்டிருக்கிறேன். ஐயா ஓடோடி சென்று விட்டார்கள். பாதியில வச்சவங்க பாதியில போயிட்டாங்க. மறுபடியும் நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். எங்களை அப்படி தவி கூட்டிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு சாப்பிட்டு முடிந்து பார்க்கும் பொழுது ஒரு அழகான வாழ்வு வைத்தாங்க. கடைசி நாள் கூட்டத்தில் சாட்சி சொன்னார், இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில சாப்பாடு, ஆனால் நேற்று இருந்து ஆசீர்வாதம் வந்தது. அதற்கு அவர் சொன்ன காரணம் நான் தான். இனி நான் ஆண்டவருடைய பிள்ளை, இனி நான் ஆண்டவருக்காக வாழவேன், இனி உண்மையா இனி பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்று சொல்ல பண்ணித்தான். என் அன்புக்குரியவர்களே, இனி உங்க வாழ்க்கையில நன்மை, இனி உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், இனி தீமை அல்ல, இனி சாபம் அல்ல. எல்லாரும் அப்படி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லாரும் அப்படி எல்லாமே இருக்கலாம். எல்லாரும் அப்படி எல்லாமே இருக்கலாம். ஆவியானோட கசப்போடு இருக்கிற அன்பு சகோதரி, ஆவியானோட வெளிப்படுத்துகிறான். இன்றைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு சொல்லுங்க, இனி என்னுடைய சகோதரனை நான் வெறுக்க மாட்டேன். சகோதரி, உங்க கிட்ட இயேசு வந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார். சிலுவை நோக்கி கூப்பிடுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் விலகுகிற ஒரு நேரம், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாறுகிற ஒரு நேரம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பலரை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை நான் பலர் கண்ணீர் சிந்தி கதறி ஒப்பு கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, thank you Lord, thank you Jesus. கர்த்தருடைய கரம், ஹல்லேலூயா. yes Lord. சேரி பகுதியில் 2வது ரோடு இருக்கிற அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கையில அனுபவிச்ச தீமைகள், சொல்லி முடியாத தீமைகள், மனிதர்களும் பிசாசு உங்களுக்கு தீமைக்கு மேல தீமை செய்தார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் வந்து விழுகிறதை நான் பார்க்கிறேன். இதுவரை அனுபவித்த தீமைக்கு சரியாய் கர்த்தர் நன்மை உங்களுக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த வேதனைகளை இனி நீங்கள் காண்பதில்லை. சகோதரி, கர்த்தர் உங்களை நேர்மையாக ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வல்லமை நான் பார்க்கிறேன். மைதானத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறது நான் பார்க்கிறேன். அநேகருடைய சாபங்கள் மாறுகிறது, அநேகருடைய தீமைகள் மாறுகிறது, அநேகருடைய சாப பழக்க வழக்கங்கள் மாறுகிறது, தடைகள் விலகுகிறது நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மகனுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகளை தேவனாய் கர்த்தர் விலக்கி போடுகிறார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை நான் பார்க்கிறேன். yes Lord, yes Lord. எங்களுடைய சகோதரர், ஹல்லேலூயா. சகோதரா, உங்க நண்பர் உங்களுக்கு தீமை செய்தது நிமித்தமாக உங்கள் இருதயத்துக்குள்ள வேதனையோடு, நான் எவ்வளவு நன்மை செய்தேன், எனக்கு தீமை செய்தோனே என்று நினைத்திருக்கிற சகோதரா, இன்றைக்கு உங்க நண்பனை மனப்பூர்வமா மன்னிங்க. அதற்குரிய பலனை நண்பன் அனுபவிப்பார்கள். ஆனால் கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அண்ணன் அப்படி தள்ளி வச்சு 100 அத்தனையாக ஆசுவாது கர்த்தர் உங்க சிரசு மேல ஊற்றுகிறார். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கல்வாரி சிலுவையின் தரிசனம் இப்பொழுது இறங்கி வருகிறது. ஒவ்வொருவரை நேசு கட்ட ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய மகிமை மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வாழ்க்கை மாறணும், சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், சொல்லுங்க, பெருமை மாறணும்.
கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படியே மாறிக்கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். நீங்க ஒரு வாலிப தங்கச்சி, இன்னைக்கு நீ பெயர் ஆரம்பித்ததிலிருந்து செய்தி ஆரம்பித்திருந்து கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தங்கச்சி, நீ ஆண்டவரிடத்துல சொன்ன இப்படி, ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழ ஆசைப்படுகிற முடியலன்னு சொன்ன அன்பு தங்கச்சி, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறோமா? அன்பு வாலிப தங்கச்சி, ஆவியின் வல்லமையினால் வரங்களினால் கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிறது நான் பார்க்கிறேன். அன்பு வாலிப தங்கச்சி, ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யார் எல்லாம் அற்பமா எண்ணினாங்களோ அற்புதம் நடுவுலையும் அன்பு தங்கச்சி கர்த்தரை உயர்த்தும் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை கட்டி தேவன் அவரை நன்றியை கொடுக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய தீய இருதய மாறுகிறதை நான் பார்க்கிறேன். இனி உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கற்றுக் கொடுக்கிறார். 36:26 படி ஒரு நவமான இருதயத்தை கற்றுக் கொடுக்கிறார். இனி உங்க சிந்தை எல்லாம் கட்ட மாற்றி விட்டார். சகோதரா, இனி தீமை அல்ல, இனி தீமை அல்ல. குடும்பம் வந்திருக்கிறது. பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக, பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக ஹல்லேலூயா பலவிதமான தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இனி அந்த போராட்டத்தை காண்பது இல்லை. கடந்த 4 ஆண்டுகளாக உங்க குடும்பத்தில் போராட்டத்துக்கு மேல போராட்டம். ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் தீங்கை காண்பது இல்லை. இப்பொழுது கர்த்தருடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுகிறது. இதுவரை உங்கள் வேதனை படுகிற பிசாசின் கிளைகளை இனி நீங்கள் காண்பது இல்லை. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நஷ்டங்களை இனி நீங்கள் காண்பது இல்லை. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பத்தோலத்தை இனி நீங்கள் காண்பது இல்லை. இனி உங்களுடைய பாவ சுவாபத்தை காண்பது இல்லை. உங்கள் சிந்தை மாறுகிறது, உங்களுடைய செயல்கள் மாறுகிறது. கல்வாரியை நோக்கி கைவிடுங்க. அந்த மாற்றுகிறாங்க சாபம் எல்லாம் மாறுகிறது. இப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்திற்கு சாபம் மாறுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய வல்லமை அங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். சாப கட்டுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கதறுங்க சகோதரா, அன்பு சகோதரி, கதறுங்க. உங்க வாழ்க்கையில yes Lord, yes Lord, hallelujah, yes. எங்கள் சகோதரன் பண பிரச்சனை, மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் கையெழுத்து போட்டது நிமித்தமாக உங்க மனைவிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. பண பிரச்சனைக்குள்ள உங்க இருதயத்தை எரிஞ்சிருங்க, தீ கொளுத்தி போட்டுருங்க. இனி ஆசீர்வாதம் உங்களை தேடி வருவது. சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. இனி இந்த சாபம் என்னையும் என் குடும்பத்தை, என் மனைவி, என் பிள்ளையை, என் கணவர், என் பிள்ளையை தொடக்கூட அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது நான் பார்க்கிறது. கண்ணீர் சிந்தி கதறுங்க. கடைசி நிமிடம் முடிக்க போகிறேன். இப்பொழுது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இனி நன்மையை காண பண்ண போகிறார். இனி ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா, நன்றி. அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நோக்கி அப்படியே பார்த்து நாம் முடிக்க போகலாம். ஹல்லேலூயா, ஒரே ஒரு சரணத்தை பாடி அப்படியே முடிக்க போகிறோம். என் சிந்தை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பின் பரலோக பிதாவே, இன்று வாழ்க்கையான என் எல்லா பாவ சாப தீமைகள் எல்லாம் அகற்றிவிட்டதற்காக நன்றி. உடைய வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் அப்பா. அப்புரோட்சணமான மனிதன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்ய, துதி கனமையும் எல்லாவற்றையும் உன்னுடைய நாமத்திற்கு செலுத்துகிறேன். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்றைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் சதா காலங்களில் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய போய் வருவோம். நாளே ஆமென்.